Welcome to Kalvi Nam Kaiyil Ennum Elutthum 1 to 3rd English THB Module 5 la Day 5 பார்க்க போறோம். இங்க Fingers Family Song தான் warm up கொடுத்திருக்காங்க. Then large group activity reinforcing ABCD. So நம்ம last activity ல வந்து ABCD introduction கொடுத்தோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா அத reinforce பண்ண போறோம். இதுக்கு materials needed என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா picture cards of நம்மளுக்கு இது புக் பேக்ல இருக்கு இத வச்சுக்கலாம் இல்ல நம்மளுக்கு அவேலபிளா ஏதாவது பிக்சர் இருந்துச்சுனா கூட இந்த நாலத்துலயே நம்ம வச்சுக்கலாம் ask students to stand in a circle பசங்களை வந்து வட்டமா உட்கார சொல்லணும் show the picture cards one by one and introduce the words சோ நம்ம வச்சிருக்கிற பிக்சர் கார்ட்ஸ் ஒன் ஒண்ணா காட்டி அந்த வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க emphasize the initial sound for each word ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த இனிஷியல் சவுண்ட நம்ம கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் broomனா b b broom இப்படி சொல்லணும்னு சொல்லிருக்காங்க make students repeat it students அத ரிப்பீட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க encourage மொட்டு level students to say broom broom so மொட்டு level students அந்த ரெண்டு சவுண்டையும் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க because இந்த சொல்லும்போது என்ன ஆகும் அப்படினா பசங்க mostly அடுத்து இந்த ist இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது இடையில ஒரு ஈ அவங்களாவே சேர்த்துப்பாங்க சிட் பிர் அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க சோ அதனால இந்த கிளஸ்டர் வந்து நம்ம வந்து சேர்த்து சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சோ bird broom இப்படி சொல்லி பிராக்டீஸ் பண்ணனும் சொல்லணும் practice the same for all other words also இதே மாதிரி மத்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணனும்னா பிராக்டீஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க after this draw ABCD on the board இதுக்கு அப்புறம் ABCD நல்லா பெருசா வரையணும்னு சொல்றாங்க encourage அரும்பு level students to move their fingers on those letters அதுக்கு அப்புறம் அரும்பு level students என்ன பண்ணனும்னா அந்த லெட்டர் மேல அவங்க கையால வரையணும் அப்படியே நம்ம எப்படி எல்லாம் மூவ் பண்ணோமோ அதே மாதிரி அவங்களும் மூவ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க practice this for all the letters இதே மாதிரி நாலு லெட்டருக்கும் அவங்க மூவ் பண்ணி அந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி practice பண்ணனும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் 5B small group activity story time third standard bookல page number 70 ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு materials needed என்ன கொடுத்திருக்காங்கன்னா big book with pictures of the story sketches சோ நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஒரு book ரெடி பண்ணனும் அதுல வந்து அந்த ஸ்டோரிக்குரிய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒட்டணும்னு சொல்லிருக்காங்க சோ நம்ம நார்மலா பிக்சர் கார்ட்ஸ் வச்சிரலாமா அந்த பிக்சரையே ஒரு புக்லெட் மாதிரி prepare பண்ண சொல்றாங்க அவ்வளவுதான் சோ இந்த இதுல ஆக்டிவிட்டில கூட அவங்க கையில வச்சிருப்பாங்க சோ இந்த புக்ல அந்த ஸ்டோரிக்குரிய பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா ஒட்டி இருக்கணும் அவ்வளவுதான் point to the pictures in the book and elicit the names of the different rooms like bedroom kitchen etc சோ அந்த பிக்சர்ஸ் நம்ம காட்டி அதுல இருக்கிற நேம்ஸ் ரூம்ஸோட நேம்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லிருக்காங்க ask them questions like நம்ம இந்த மாதிரி கேள்வி கூட கேட்கலாம் where do we cook where do we take a bath where do we sleep etc இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம எங்க தூங்குவோம் எங்க சாப்பிடுவோம் எங்க சமைப்போம் எங்க குளிப்போம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பசங்க கிட்ட क्वेश्चन கேட்கலாம்னு சொல்லிருக்காங்க let them come up with different answers accept them and have a small conversation about different rooms in our home சோ நம்ம வந்து பசங்க வந்து different answers பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு குட்டி கான்வர்சேஷன் ஒரு சின்ன உரையாடல் மூலமா நம்ம ரூம்ல நம்ம ஹோம்ல என்னென்ன ரூம்ல இருக்கு அப்படிங்கறது வந்து பேசணும்னு சொல்லிருக்காங்க இதுதான் கான்வர்சேஷன் சோ இந்த கான்வர்சேஷன்ல நம்ம என்ன கேட்கணும் வாட் இஸ் a kitchen அப்படி சொல்லி கேட்டோம்னா a place where we cook and sometimes eat சோ இதுதான் சில நேரங்கள் சமைப்போம் சில நேரங்கள்ல சாப்பிடுற இடமும் அதுதான் வாட் இஸ் a bedroom bedroomனா என்ன a place to sleep and sometimes read சோ தூங்குறதுக்கு சில நேரங்கள்ல படிக்கிறதுக்கு what is a bathroom a place to bath and clean ourselves சோ இது வந்து குளிக்கிறதுக்கும் நாமளே சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் பாத்ரூம் what is a home a place to be with a loving family சோ ஹோம்னா என்ன வீடுனா என்ன அது வந்து என்ன அப்படினா ஒரு அழகான அன்பான குடும்பம் வாழ்ற இடம் அப்படினு சொல்லி சொல்லணும் இதுதான் அந்த கான்வர்சேஷன் அடுத்து now ask students do you help your parents at home let them respond வீட்ல உங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படினு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் ask what do you do when your mom or dad falls sick உங்க அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைனா நீ வீட்ல எந்த மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவ அப்படினு சொல்லி நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்கணும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க later narrate the story using a big book அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிரலாம் அந்த புக்கை வச்சு prepare a big book as shown in the picture so picture காட்டி இருக்கிற மாதிரி அந்த புக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க the first page will have the
brace. This story is about. So இதுல first pageல இந்த sentence இந்த brace வந்து எழுதிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. So this page and ask the class what do you think the story is about. So இந்த பேஜ் நம்ம பசங்க கிட்ட காட்டிட்டு ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்கணும். இந்த ஸ்டோரி எதை பத்தி இருக்கும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும். Let them come up with different answers. பசங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்தை சொல்லுவாங்க. After creating this curiosity, turn to page 2. பசங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ் நம்ம எடுக்கணும். Page 2 will have the pictures of 2 kids. ரெண்டாவது பக்கத்துல அந்த ஸ்டோரியில வர்ற 2 கிட்ஸோட படத்தையும் ஒட்டி இருக்கணும். நம்ம pointing to the picture, ask questions like அந்த பிக்சரை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கணும். Who do you think they are? இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? Is the boy her brother? அந்த பையன் அந்த பாப்பாவோட தம்பியா அண்ணனா பிரதரா? அதான் தம்பியா அண்ணனான்னு சொல்லிட்டேன். எக்ஸெட்ரா. Let student இது மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். Let students guess and answer. ஸ்டூடண்ட்ஸை கெஸ் பண்ண வச்சு ஆன்சர் பண்ண வைக்கணும். Tell them they are brother and sister. அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்லணும், ஆமா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லணும். Say they are searching for somebody in the house, in their house. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த 2 பேரும் யாரையோ அவங்க வீட்டுல தேடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். Can you guess who it is? யார் அவங்க தேடுறாங்கன்னு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். Get answers from students and tell them they are searching for their amma. Similarly, shows all the pictures one by one and engage students by asking various questions. So நம்ம வந்து பசங்க கிட்ட யாரை தேடுறாங்கன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தான் தேடுறாங்கன்னு சொல்லணும். இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சரா காட்டி நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே பசங்களை வந்து அந்த எப்பயுமே என்கேஜா நம்ம அடுத்து என்ன சொல்ல போறோம்னு அந்த ஆர்வத்தோட உட்காந்துருக்க வச்சிருக்கணும். பிக்சர் சீக்வன்ஸ், ஒவ்வொரு சீக்வன்ஸ் அடுத்தடுத்து என்ன பிக்சர்னு போட்டிருக்காங்க. ஸோ 2 பிக்சர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ 3வது பிக்சர், த கேர்ள் லுக்கிங் ஃபார் அம்மா இன் த கிச்சன். ஸோ அந்த பாப்பா வந்து கிச்சன்ல தேடுற மாதிரி படம் இருக்கும். 4th பிக்சர் வந்து த பாய் லுக்கிங் ஃபார் அம்மா இன் த ஹால்ல வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா தேடுற மாதிரி பிக்சர் இருக்கும். 5th பிக்சர் வந்து த பாய் அண்ட் கேர்ள் லுக்கிங் அட் அம்மா ஸ்லீப்பிங் இன் த பெட்ரூம். பெட்ரூம்ல அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறத 2 பேரும் பாக்குறது அந்த பிக்சர் இருக்கும். அடுத்த பிக்சர் த பாய் அண்ட் கேர்ள் டாக்கிங் டு அம்மா இன் த பெட்ரூம். அடுத்த 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பிக்சர் இருக்கும். த பாய் அண்ட் கேர்ள் இன் த கிச்சன் வித் பார்ட்டி. இது 7வது பிக்சர். ஸோ பார்ட்டியோட பாயும் கேர்ளும் கிச்சன்ல இருப்பாங்க. த பாய் அண்ட் கேர்ள் மேக்கிங் த டீ. 2 பேர் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. த பாய் அண்ட் கேர்ள் ஆடிங் சுகர் இன் த டீ. அடுத்து 9வது பிக்சர் வந்து அதுல சுகர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். தென் 10th பிக்சர் த பாய் அண்ட் கேர்ள் கிவிங் டீ டு அம்மா. ஸோ அவங்க வந்து அடுத்த அம்மாக்கு வந்து டீ கொடுக்குற மாதிரி இருக்கும். while pointing at the characters, ask students to say the names of relations. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம பாயிண்டிங் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து பசங்களை வந்து சொல்லி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மரி ஆஃப் த ஸ்டோரியோட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. a boy and a girl are looking for their அம்மா in the house. அந்த பையனும் அந்த அக்காவும் தம்பியும் அவங்க அம்மாவை வந்து தேடுறாங்க வீட்டுல. she is not in the kitchen, she is in the bedroom. அவங்க அம்மா கிச்சன்ல இல்ல பெட்ரூம்ல இருக்காங்க. she has a headache. அவங்க அம்மாக்கு தலைவலி. so the boy and the girl make a cup of tea with the help of their grandmother and give it to amma. so அந்த பையனும் அந்த பாப்பாவும் ஒரு டீ அவங்க பாட்டியோட உதவியோட டீ போட்டு அவங்க அம்மாக்கு போய் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட சம்மரி. இதுக்கு கீழே ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்ஓ. ஸோ எல்ஓல அவங்க ஏபிசிடி வந்து ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸையும் அந்த ஸ்டார்டிங் ஏபிசிடியில் ஸ்டார்ட் பண்ற ஆப்ஜெக்டோட நேம்ஸ் வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஏபிசிடியை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஏபிசிடி இந்த பிர்கிள் டிர் இந்த இதை வந்து பிளண்ட் இந்த கான்சனன்ட் பிளண்ட்ஸை வந்து வாசிப்பாங்க ஆப்ஜெக்ட்ஸோட இதுலன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கான்சனன்ட் பிளண்ட்ஸ், ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் அந்த கான்சனன்ட் பிளண்ட்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எழுதுவாங்க வாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை கவனிச்சு அந்த காம்பரேஷன் கொஸ்டினுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட day 5 கம்ப்ளீட் ஆகுது. தென் day 6 we will see in this video. Thank you.